வணக்கம் மக்களே. சமூகத்தில் ஒரு பார்வை. இப்போ நாம ஒரு வீட்டுக்கு போன உடனே அவங்க வாங்கன்னு கேட்குறாங்க. அதே நிலைமையில நம்ம போனோன்னு உட்காருறோம். உட்கார்ந்த உடனே நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். ரெண்டாவது வார்த்தையே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்குறீங்க. இது பொதுப்படையான வாதம். என்ன வேலை பார்க்குறான்னு கேட்குறீங்க. எவ்வளோ சம்பளம்னு கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் போனால் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இது இருக்கிறது வாடகை வீடா, சொந்த வீடா, ஒத்தியா, அப்ப வீடு இன்னும் வாங்கலையா, இப்படி கேள்விக்கு மேல கேள்விகள் கேட்டு அவர்களுடைய மனநிலையை ஆராய்ச்சி பண்ணுவதும், கண்களால் உருட்டி வீடில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்று சுத்தி பார்ப்பதும், அந்த கண்களாலேயே அவர்களை அளவீடு செய்வதும் இன்றளவிலும் குறையவில்லை. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதனாகிய நாம் அவர்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் நீங்க போய் உதவ போறீங்களா? இல்ல நீங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அவனே கஷ்டப்பட்டு இருக்கான்னு வெளியே சொல்ல போறீங்களா? ஏன் இந்த உங்களுடைய நல்ல ஒரு மனசு? எல்லோரும் போலயே இருங்கல. இன்னும் காலங்காலமாவே அப்படியே இருந்து விட்டால் வாழ்க்கை என்ன? எவ்வளவுதான் அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் கடைசி போவது என்னமோ 6 அடி நிலம் மட்டும்தான். அது தெரியாமல் ஏன் இத்தனை வாதங்கள், இத்தனை பேர் புண்பட அளவுக்கு பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. பிறகு பப்ளிக்ல வியாபார ரீதியில போனாலும், ஒரு கடை நிறுவனத்துக்கோ ஒரு கடைக்கோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போனாலோ முதலில் பார்ப்பது அந்த ஜென்ஸை வாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்டுட்டு பேசுறது எல்லாமே, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்கிறேன். அவர்கள் அந்த பெண்ணை பார்த்தியே தான் பேசுறாங்களே தவிர அந்த கணவரை விட்டுறாங்க. ஏன் ஒரு 10% பேர் இப்படியே இருக்கிறாங்க இந்த நாட்டில். அப்போ பெண்ணுக்கு மட்டும்தான் சம உரிமையா அப்படிங்கிற இதுக்கு நான் விவாதத்துக்கு வரல. அந்த பெண்ணை வச்சுதான் வியாபாரமா அப்படிங்கிற இதுக்கு வரல. அப்போ அவரையும் மதிக்கணும் நான் சொல்ல வர்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணையே பார்த்து பார்த்து பேசுறதும் அந்த உணர்வுகளை குறைக்கணும் மக்களே. எல்லாரும் ஒன்று. உங்க வீட்டில இருந்து தங்கையோ தாயோ தங்கையோ வந்தாலோ மற்றவங்க இதே செய்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? அதே போன்றுதான் அந்த மனிதருக்கும் இருக்கும். ஆகவே எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு பேங்குக்கோ ஒரு லோனுக்கோ ஒரு குழுவுக்கோ ஒரு போனாலுமே அங்கேயும் சில ஒரு 10% இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு நிறைய கடிதங்கள் வருகிறது. நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, சொல்றாங்க, தெரிவிக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கிறது என்று. ஒரு லோனுக்கு போனாலும் அங்க இப்போ ஹஸ்பண்டை மதிக்கிறது இல்லை. அங்க உள்ள மனைவிகளை மட்டுமே பார்த்து பார்த்து பேசுறதும், அவங்க கிட்ட இருந்து போன் நம்பர் வாங்குறதும், இப்படிதான் தன்னை உயர்த்தி காட்டிக்கிடுதாங்க. ஏன் இப்படி இந்த அவலம் நம் தமிழக மண்ணில் இப்படி நடக்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து கொண்டால் இப்படியெல்லாம் விவாதங்கள் வருமா? சில கம்பெனிகளில் லோனுங்கிற பேர்ல 3 செக்கோ 2 செக்கோ கேட்கக்கூடிய இடத்துல 5 செக்கா 4 செக்கா வாங்கிக்கிடுதாங்க. வாங்கிட்டு ஒரு செக்கை அவங்களே வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இப்படி நடக்கிறது. ஏன் எல்லாத்துக்குமே ஏன் ஏன்ங்கிற கேள்வி நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருக்குமே தவிர அவங்க திருந்தணுங்க. நம்ம வீட்டுக்கு உள்ளவங்க, நம்ம கஷ்டப்பட்ட உள்ளவங்க அப்படி என்று இவங்களாம் மாறணும். அப்படி மாறினா தான் இந்த கொலை சம்பவங்கள், கற்பழிப்பு இப்படி போன்ற பிரச்சனைகள் நம் நாட்டில் வராமல் இருக்கும். ஆக ஆசைகள் என்னவாக இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு நம் கொள்கை என்னவோ அதன் நூலை பிடித்து நாம் நடக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவன் இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான் என்கிற ஒரே ஒரு உணர்வுடன் தான் இன்றளவும் பெண்கள் சகிப்புத்தன்மையுடன் வாழ பழகி கொள்கிறார்கள். ஆகவே திரைப்பட காட்சிகளில் திரைப்பட கலைஞர்கள் எப்படியெல்லாமோ கதை சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பது என்னவோ அதையும் மீறி சினிமாவை மெஞ்சிய துயரங்கள், சினிமாவை மெஞ்சிய சம்பவங்கள் அப்படிதான் என்று வருகிறது பத்திரிகைகளில். ஆகவே
எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும், எல்லோருமே ஜெயிக்கிறதுக்காண்டி தான் இருக்கிறோம், எல்லோருக்குமே அன்னம் கிடைக்க வேண்டும் ஆயுள் வரை, அப்படிதான் எல்லாருமே போராடுவோம். இப்படி ஏன் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதற்கு இது என்ன மனித குணமா மனித குலமா என்கிற கேள்வி அதிகமாகவே எழுந்துள்ளது. ஆகவே இதையெல்லாம் தலை சாய்த்து விட்டது சுத்தமான மனிதனாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றது அல்ல, கட்டளை இருக்கிறேன். நான் உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு நீங்கள் யார்? முதலில் விழிப்புணர்வாக இருங்கள், விழிக்கத்தக்க செய்து விடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.